மணல் குவாரி எப்பொழுது திறக்கப்படும் என்று கேட்டதற்கு தற்சமயம் உறுதியாக என்னால் எதுவும் சொல்ல இயலவில்லை. இன்னும் 15 தினங்களுக்குள் இ பர்மிட் இவே பில் வழங்கப்படும். மணல் குவாரிகள் எப்போது திறக்கப்படும் என உறுதியாக கூற முடியாது. இன்னும் 15 தினங்களுக்குள் இ பர்மிட் வழங்கப்படும் என அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர். செல்ல ராசாமணி பேட்டி. தமிழகம் முழுவதும் செயற்கை மணல், ஜல்லி, சிப்ஸ் ஆகிய கனிமங்களை பிரசிடென்ட் மினரல்ஸ் எடுத்து செல்லும் லாரிகளை பிடித்து டிரான்சிட் பாஸ் வே பர்மிட் இல்லை என்று வழக்கு பதிவு செய்து கைது செய்வதையும் அபராதம் விதிப்பதையும் தவிர்க்க வேண்டும் என்றும் கிண்டியில் உள்ள புவியியல் மற்றும் சுங்கத்துறை ஆணையரை தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் செல்ல ராசாமணி தலைமையில் சந்தித்து மனு அளித்தனர். பின்பு மணல் குவாரிகள் திறக்கப்படாததால் மணல் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதனால் உடனடியாக மணல் குவாரிகளை திறக்க வலியுறுத்தி சென்னையில் உள்ள பொதுப்பணித்துறை முதன்மை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அவருடன் செயலாளர் திருச்சி ரவி, மோட்டார் போக்குவரத்து கூட்டமைப்பு செயலாளர் சுப்பிரமணி, சம்மேளனத்தின் துணைத் தலைவர் அடையார் கண்ணன், சம்மேளனத்தின் துணை செயலாளர் அசோக்குமார், திருச்சி மாவட்ட தலைவர் திருச்சி சரவணன், அடையார் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் உடனிருந்தனர். மனு அளித்த பின் நமது அதிர்வு அலை டிவி செய்தியாளரை சந்தித்த தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் செல்ல ராசாமணி கூறியதாவது: சென்னை கிண்டியில் உள்ள புவியியல் மற்றும் சுரங்கத்துறை தலைமை அலுவலகத்தில் கனிம வளத்துறையின் இயக்குனர் அவர்களை சம்மேளனத்தின் சார்பாக நேரில் சந்தித்து கனிமங்களை முறையாக பணம் செலுத்தி ஜிஎஸ்டி பில்லுடன் எடுத்து செல்லும் லாரிகளை பிடித்து டிரான்சிட் பாஸ் இல்லை என்று அதிகாரிகள் அபராதம் விதிக்கிறார்கள். இதுபோல் நடைபெறக்கூடாது என மனு அளித்தோம். இன்னும் 15 நாட்களுக்குள் இ பர்மிட் வழங்கப்படும் என இயக்குனர் தெரிவித்ததாக தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், மணல் குவாரிகள் திறக்கப்படாததால் மணல் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். உடனடியாக மணல் குவாரிகளை திறக்க வலியுறுத்தி பொதுப்பணித்துறை முதன்மை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில், தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் இல்லாததால் அதிகாரியிடம் மனு வழங்கினோம். பின்பு கைபேசியில் தலைமை பொறியாளரிடம் தொடர்பு கொண்டு பேசுகையில், மணல் குவாரிகள் எப்பொழுது திறக்கப்படும் என்பதை உறுதியாக கூற முடியாது என்று தெரிவித்ததாக தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் செல்ல ராசாமணி நமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். இன்று 3/2/2025 அன்று காலை சென்னை கிண்டியில் உள்ள புவியியல் மற்றும் சுரங்கத்துறை தலைமை அலுவலகத்தில் கனிமவளத்துறையினுடைய இயக்குனர் அவர்களை சம்மேளனத்தின் சார்பாக நேரில் சந்தித்து பெரும்பாலான மாவட்டங்களில், குறிப்பாக தஞ்சாவூர், பெரம்பலூர் மாவட்டங்களெல்லாம் கடந்த 2-3 மாதங்களாக கனிமங்களை முறையாக பணம் செலுத்தி ஜிஎஸ்டி பில்லுடன் எடுத்துச் செல்கின்ற லாரிகளை எல்லாம் பிடித்து டிரான்சிட் பாஸ் இல்லை என்று திருட்டு வழக்கு பதிவு செய்கிறார்கள். லாரி உரிமையாளர்கள் இதனால் பெருத்த பாதிப்புக்கும் சிரமத்திற்கும் உள்ளாகிறார்கள். இது சம்பந்தமாக அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் நேரில் சென்று மனு கொடுத்த பொழுது, டிரான்சிட் பாஸ் முறையாக குவாரி உரிமையாளர்கள் மனு செய்து வாங்கிக் கொள்ளும் வரை ஜிஎஸ்டி பில் இருந்தால் போதும், டிரான்சிட் பாஸ் இல்லை என்று பொய் வழக்கு பதிவு செய்ய மாட்டாது என்று உத்தரவாதம் கொடுத்தார்கள். அதன் பிறகும் நேற்று அரியலூர் மாவட்டத்தில் ஒரு TN 57 81 61 என்ற பதிவெண் கொண்ட லாரியை முறையாக ஜிஎஸ்டி பில்லுடன் எம்சாண்ட் ஏற்றி வந்த லாரியை டிரான்சிட் பாஸ் இல்லை என்று கனிமவளத்துறையுடைய அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த உதவி இயக்குனர் அவர்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது வன்மையாக கண்டிக்கிறோம். இதுபோன்று நடைபெறக்கூடாது என்று வலியுறுத்தி மனு கொடுத்தோம். மனுவை பெற்றுக்கொண்ட இயக்குனர் அவர்கள் சரவணவேல் ராஜா அவர்கள், இனி வரும் காலங்களில் ஏற்கனவே நாம் வைத்த கோரிக்கையின்படி இன்னும் 15 தினங்களுக்குள் அனைத்து கனிமங்களை எடுத்துச் செல்கின்ற லாரிகளுக்கு இ பர்மிட் இவே பில் வழங்கப்படும், எந்த பிரச்சனையும் வராது என்று உறுதியளித்துள்ளார். மேலும் ஒரு சில நாட்களில் அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த கனிமவளத்துறையுடைய உதவி இயக்குநர்களை தலைமை அலுவலகத்துக்கு அழைத்து அனைவருக்கும்
இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படும், பொய் வழக்கு போடப்பட மாட்டாது என்று உறுதியளித்துள்ளார். கட்டாயம் 15 தினங்களுக்குள் இ பர்மிட் இவே பில் வழங்கப்படும் என்ற நல்ல செய்தியை தெரிவித்துள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் சென்னையில் இஎன்சி முதன்மை தலைமை பொறியாளரை பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் சந்தித்து உடனடியாக மணலாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள், மாட்டு வண்டி தொழிலாளர், கட்டுமான பணியாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு மணல் குவாரியை விரைந்து திறக்கிட வேண்டி மனு கொடுக்க வந்தோம். முதன்மை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் இல்லை. அவரை அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச பொழுது தற்சமயம் கோயம்புத்தூர் சென்றுள்ளதாகவும், அலைபேசியில் மணல் குவாரி எப்பொழுது திறக்கப்படும் என்று கேட்டதற்கு தற்சமயம் உறுதியாக என்னால் எதுவும் சொல்ல இயலவில்லை, அரசிடமிருந்து எங்களுக்கு எந்த அறிவிப்பும் இதுவரை கொடுக்கப்படவில்லை என்ற செய்தியை சொன்னார். மனுவை அவருடைய உதவியாளரிடம் கொடுத்துவிட்டு செல்லுமாறு சொல்லியுள்ளார். மனுவை அவருடைய உதவியாளரிடம் கொடுத்து விட்டோம். நம்ம லாரி உரிமையாளருக்கெல்லாம் நான் இப்பொழுது சொல்லிக் கொள்வது, மணல் குவாரி எப்பொழுது உறுதியாக வரும் என்று இந்த நிலையில் சொல்லிக் கொள்கின்ற சூழ்நிலை இல்லை என்பதை மட்டும் நான் தெளிவாக கூறிக்கொள்கிறேன். இதற்கு முன்பு கேட்டால் பொங்கல் கழித்து கண்டிப்பாக மணல் குவாரி திறக்கப்படும் என்று கூறினார்கள். அதன் பிறகு சில அதிகாரிகளை கேட்டால் ஒரு சில நாட்களில் வரும் என்று கூறுகிறார்கள். இன்று முதன்மை தலைமை பொறியாளரை அலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்ட பொழுது எங்களுக்கு அரசு தரப்பிலிருந்து எப்பொழுது மணல் குவாரி திறக்கப்படும், அதற்கான பணிகள் துவங்கும் என்று எந்த விதமான உத்தரவும் இதுவரை வரப்படவில்லை, வந்த பிறகு எடுத்துச் சொல்வதாக கூறியுள்ளார் என்ற செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செல்லராஜாமணி, தலைவர், தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சம்மேளனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.